மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கடலூரில் இன்று நடக்கவிருந்த விஜயின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சியினர் தமிழகம் முழுதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, காரைக்குடி உள்பட பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஓட்டு சேகரித்து வருகிறார். கடலூரில் கடந்த 9ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதி பெறப்பட்டு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடந்ததால் விஜயின் பிரச்சாரம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் கடலூரில் இன்று நடக்கவிருந்த விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. நிர்வாக காரணங்களுக்காக பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. களை கட்டும் தேர்தல் திருவிழா களத்தில் 4023 வேட்பாளர்கள், தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், தாவேக, நாதக என பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என பலரும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கொளத்தூரிலும், அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி எடைப்பாடியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். தாவேக தலைவர் ஜோசப் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கிலும், நாதக தலைவர் சீமான் காரைக்குடியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். கடந்த 6ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 7599 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்பப் பெற கால அவகாசம் முடிந்ததை அடுத்து நேற்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதன்படி 234 தொகுதிகளில் மொத்தம் 4024 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கரூர் சட்டசபை தொகுதியில் அதிகபட்சமாக 79 பேர் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரம் மற்றும் கிணத்துக்கடவு சட்டசபை தொகுதிகளில் தலா 5 வேட்பாளர்கள் மட்டும் களத்தில் உள்ளனர். சுயேட்சைகளுக்கு அவர்கள் விருப்பப்படியும் குலுக்கல் முறையிலும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 12 நாட்கள் மட்டுமே உள்ளதால் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். விஐபி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகள் மட்டுமின்றி கட்சியின் பிற வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிற மாநில முதல்வர்கள், இந்நாள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்ய தமிழகம் நோக்கி படையெடுத்துள்ளதால் தேர்தல் களம் களைகட்டியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைவர்களின் பிரச்சார வாகனங்கள் மற்றும் மாநில எல்லைகளிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவுக்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்பு. சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணை மாற்றம் செய்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024இல் மாநில சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். சட்டசபை தேர்தல் அறிவித்த நிலையில் அருண் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சென்னை பெரம்பூர், குளத்தூர் பகுதியில் தாவேக தலைவர் பிரச்சாரம் செய்தபோது உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவர் மீது தாவேக சார்பில் தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்கப்பட்டது. பாஜக சார்பிலும் அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் பதவியிலிருந்து அருணை மாற்றம் செய்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. புதிய போலீஸ் கமிஷனராக மதுவிலக்கு அமலாக்கம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு கூடுதல் டிஜிபி அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டார். பதவியிலிருந்து மாற்றப்பட்ட அருண் ஓட்டுப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான எந்த பணியிலும் ஈடுபட மாட்டார் என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நேற்றிரவு அபின் தினேஷ் மோதக் வேப்பேரியில் உள்ள அலுவலகத்தில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ராகுல் பதில் சொல்லியே ஆகணும், கடுகடுக்கும் ஸ்டாலின், கொளுத்தி போட்ட விஜய். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டுமென காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் விரும்பியதாக கூறப்பட்டது. அவருக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் எம்பி உள்ளிட்டோர் இது பற்றி வெளிப்படையாக பேசினர். ஆனால் சோனியா, கார்கே, சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களால்
திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. சமீபத்தில் பேட்டியளித்த பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு பக்கம் சின்ன தோசையை கொடுத்து பகிர்ந்து சாப்பிட சொன்னார்கள், மற்றொரு பக்கம் கல்யாண விருந்து வைத்து அழைத்தனர் என தாவேகவுடன் கூட்டணி அமையாதது குறித்து தன் அதிருப்தியை வெளியிட்டதோடு மேலிட அனுமதியுடன் தான் விஜயை சந்தித்ததாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே கடந்த 8ஆம் தேதி நெல்லையில் பிரச்சாரத்தில் பேசிய தாவேக தலைவர் விஜய், பல கோடி ரூபாய்களை கொடுத்து காங்கிரஸை தன் சட்டைப்பையில் முதல்வர் ஸ்டாலின் போட்டுக்கொண்டார். ஆனால் உண்மையான காங்கிரஸ் தாவேக பக்கம் நிற்கிறது என்றார். இது திமுகவினரை கோபமடைய செய்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சென்னை வந்த காங்கிரஸை சேர்ந்த கர்நாடக துணை முதல்வர் சிவகுமாரிடம் முதல்வர் ஸ்டாலின் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் விஜய் இப்போது உண்மையான காங்கிரஸ் கட்சி தாவேக பக்கம் இருப்பதாக கூறியுள்ளார். இதனால் காங்கிரஸ் ஓட்டுகள் விஜய் பக்கம் செல்ல வாய்ப்புள்ளது. இதை தடுக்க காங்கிரசுக்கு கணிசமான ஓட்டு வங்கி உள்ள நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் ராகுல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்போது விஜய் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதோடு அவரை விமர்சிக்க வேண்டுமென ஸ்டாலின் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேட்டியளித்த சிவகுமார், தாவேக தலைவர் விஜய் ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல்வாதி. காங்கிரஸ் அவருடன் இல்லை, திமுகவுடன் தான் இருக்கிறது. விஜய் சொல்வது தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கலாம் என்றார். பின் மறைமலை நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலினுடன் இணைந்து பங்கேற்ற சிவகுமார், திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி, நேற்று முளைத்த காளான்களால் இந்த கூட்டணியை பிரிக்க முடியாது என விஜய் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். எனினும் விஜய்க்கு ராகுல் தான் பதிலளிக்க வேண்டுமென சிவகுமாரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. நானும் விஜய் ரசிகன்தான், திமுக அமைச்சர் திடீர் பல்டி, டெபாசிட் போயிடும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரத்தில் நேற்று முன்தினம் திமுக கூட்டணி செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது. அதில் பங்கேற்ற மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறியதாவது, தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டங்களுக்கு ரசிகர்கள் செல்லத்தான் செய்வர். நாங்களும் விஜய் ரசிகர்கள்தான். ஓட்டு போடும்போது அந்தந்த கட்சிகளுக்கு என ரசிகர்கள் ஓட்டு போடுவர். திருச்செந்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் டெபாசிட் பறிபோய்விடும். பாரதிய ஜனதாவால் அனுப்பப்பட்ட ஒரு வேட்பாளர் மாதிரிதான் விஜய். அவர் சிறுபான்மையின மக்கள் ஓட்டுகளை பிரிப்பதற்காக திட்டமிட்டு வந்துள்ளார். ஆனால் சிறுபான்மையின மக்கள் ஏமாற மாட்டார்கள். அவர்கள் நன்கு படித்தவர்கள் என்பதால் ஒட்டுமொத்தமாக மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஓட்டு போடுவர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு முக்குலத்தூர் சமுதாய ஓட்டுகள் விழாது. காலில் விழுந்து வந்த அவர் காலை வாரிவிட்டதால் அவருக்கு முக்குலத்தூர் ஓட்டு போட மாட்டார்கள். பாரதிய ஜனதா தான் மத்தியில் ஆட்சியில் உள்ளது. அவர்களது கட்டுப்பாட்டில்தான் சினிமா உள்ளது. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் இருக்கும் விஜய் அதை பற்றி பேசாமல் திமுகவை அட்டாக் செய்கிறார் என்று கூறினார். பண மூட்டை விவகாரத்தில் சிக்கிய நீதிபதி ராஜினாமா, ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியாக பணியாற்றியவர் யஷ்வந்த் வர்மா, வயது 57. இவர் வசித்த அரசு பங்களாவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு பணியின் போது பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மூட்டையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து உடனடியாக அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டார். யஷ்வந்த் வர்மா மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு நீதித்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. அதே சமயம் வர்மாவை பதவி நீக்க வேண்டும் என கோரி லோக்சபா, ராஜ்யசபாவில் 208 எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்தனர். லோக்சபாவில் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறியதை அடுத்து அதுகுறித்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய 3 குழுவை நியமித்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கையை எதிர்த்து யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. ஓம் பிர்லா நியமித்த குழுவின் பணி வேகமெடுத்த நிலையில் தான் பதவி நீக்கம் செய்யப்படுவது உறுதி என்பதை உணர்ந்த வர்மா நேற்று திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்தார். என்னை இந்த கடிதம் எழுத தூண்டிய காரணங்களை கூறி தங்களுக்கு மேலும் சுமையை அதிகரிக்க விரும்பவில்லை. இந்த மேன்மைமிகு பொறுப்பில் இருந்தது கௌரவம். நானே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் யஷ்வந்த் வர்மா குறிப்பிட்டுள்ளார். பார்லிமெண்ட் நடவடிக்கைப்படி எப்போது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்பதை உணர்ந்த வர்மா முன்கூட்டியே தானே பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பிய ஆர்டெமிஸ் 2 திட்டக்குழுவினர். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி கழகமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் பணியை ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் மீண்டும் துவங்கியுள்ளது.
இதில் கடந்த 2ஆம் தேதி புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து அதிநவீன SLS ராக்கெட் மூலம் ஓரியன் விண்கலத்தில் 4 விண்வெளி வீரர்களுடன் நிலவுக்கு அனுப்பப்பட்டனர். 1972இல் அப்போலோ மிஷனுக்கு பிறகு நிலவின் சுற்றுப்பாதைக்கு மனிதர்கள் சென்ற முதல் பயணம் இதுவாகும். 4 வீரர்களும் நிலவை சுற்றி ஆய்வு செய்தனர். நிலவின் மறுபக்கத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ற சாதனையையும் படைத்தனர். 10 நாட்கள் நீடித்த இந்த ஆய்வு பயணம் எதிர்காலத்தில் மனிதர்கள் நிலவில் தங்கி ஆய்வு செய்வதற்கான அடித்தளமாக பார்க்கப்படுகிறது. ஆய்வுகளை முடித்துக்கொண்டு ஓரியன் விண்கலத்தில் 4 விண்வெளி வீரர்களும் பூமியை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் பயணித்த ஓரியன் விண்கலம் இன்று காலை 5:37 மணியளவில் சாண்டியாகோ அருகில் உள்ள கடற்பகுதியில் திட்டமிட்டபடி தரையிறங்கியது. நிலவை ஆராய்ந்த 4 விண்வெளி வீரர்களும் 3 பாராசூட் உதவியுடன் அமெரிக்காவின் சாண்டியாகோ நகர் அருகே பசிபிக் கடலில் வந்திறங்கினர். ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் கீழ் நிலவுக்கு சென்று வந்த விண்வெளி வீரர்கள் ரீட், விக்டர், கிறிஸ்டினா மற்றும் ஜெர்மி ஆகியோர் நலமாக இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது.